எல்லாமே ஃப்ரீ ரேஞ்ச் கவுஸ். இங்க உள்ள மாடுகளுக்கு எப்ப தண்ணி தேவைனாலும் ஃப்ரீயா நடந்து வந்து இங்க உள்ள தண்ணி தொட்டிகள்ல தாராளமா தண்ணி குடிச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா மாடுகளுக்குமே அதுக்கு கம்ஃபர்ட்டுக்காக கவ் மேட் போட்டிருக்காங்க. விஷயம் பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்வரன்மெண்ட். எந்த மாடுகளுக்குமே மூக்கு கேர் இருக்காது, நீங்க பார்க்கலாம். எங்கேயுமே அதுக்கு மூக்கு கேர் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபுல் ஷெட்டுமே நல்ல, நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒன்று மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒரு அயன் ராட் இருந்ததா. எதுக்காக பயன்படுது அப்படின்னா மாடுகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்புக்காக அந்த அயன் ராட் அப்படிங்கிறது அங்கே வச்சிருக்கு. அது யாரும் பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு தெரியாது அது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது. பட் அது அந்த எக்யூப்மெண்ட் இருக்கிறதே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை முறையில் கருத்தரிப்பு மாடுகளுக்கு செய்கிறதுக்காக. அதனால் எவ்வளோ அது துன்புறுத்தப்படுது, எவ்வளோ அதுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதே ஒரு மனித குலத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணால் அதுக்கு பேர் இஸ் ரேப். பட் வாட் அபவுட் அனிமல்ஸ்? நம்ம அதை நினச்சி பார்க்கணும். பார்க்கறது எல்லாமே நம்பணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சாஃப்ட் மியூசிக் போட்டு பேசினா போய் உண்மை ஆயிடாது, அதுக்கு பின்னாடி நிறைய பெயின்ஃபுல் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். நாமளாக சிந்திக்கிற வரைக்கும் எதுவும் மாறாது. நன்றி.